முதல் நிலை. படைத்தவனை தீர்ப்பிடுகின்றான் படைக்கப்பட்டவன். காய்ந்த இலைகள் சலசலக்கின்றன, ஆனால் அதை தாங்கும் பூமியோ மௌனமாயிருக்கின்றது. நான் போந்து பிலாத்து பேசுகிறேன். ஆம், மதிமயங்கி சுயநல ஆதாயத்தால் தூய இறைமகன் இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிட்ட பிலாத்து பேசுகிறேன். எனது அன்பு மனைவி கிளாடியாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு இயேசுவை எப்படியாவது விடுவிக்க வழி தேடினேன். ஆனால் சிலுவையில் அறையும் என ஓங்கி ஒலித்த உங்கள் கூக்குரலில் என் மனசாட்சியின் கதவு மூடிக்கொண்டது. எய்தவர்கள் நீங்கள், வெறும் அம்பு நான். ஆனால் இன்று இயேசுவின் பெயர் எங்கெல்லாம் புகழப்படுகிறதோ அங்கெல்லாம் நான் இகழப்படுகிறேன். நீங்கள் வழங்கிய தீர்ப்புக்கு மனம் நொந்தவன் நான். இனியேனும் ஒருவரை குற்றம் சொல்வதற்கு முன்பு சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கைகளில் அழுக்கை வைத்துக்கொண்டு கண்ணாடியை சுத்தப்படுத்தாதீர்கள். அப்போது உங்கள் கையில் இருக்கும் அழுக்குதான் கண்ணாடியின் சேர்த்து கொள்ளும். சிந்தனை. ஆடுகளே மேய்ப்பனின் மரணத்துக்கு ஓலை வாசிக்கின்றன. பாயும் புலியின் குணத்தை இறைவன் பார்வையில் வைத்தானே, பாழும் மனிதன் நினைவை மட்டும் போர்வையில் மறைத்தானே, மனம் போர்வையில் மறைத்தானே என்கிறான் கவிஞன். ஆம், விலங்கின் விஷமோ விலங்கின் உடலில் இருக்கிறது. ஆனால் மனிதனின் விஷமோ அவன் உள்ளத்தில் இருக்கிறது. இதைத்தான் இயேசுவும் அழகாக கூறுகிறார். மனிதன் வாய்வழியே செல்வது எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது. ஆம், போலியான நம் விஷ வாழ்க்கையில் இன்று நம்மால் தீர்ப்பிடப்பட்ட இயேசுக்கள் எத்தனை பேர்! இயேசுவை மனிதரில் காண மறந்து விடுகிறோம். ஆதாயம் பெறும் வரை அன்புக்குரியவராகவும், ஆதாயம் கிடைக்காத போது வெறுப்புக்குரியவராகவும் மாறும் ஈன மனம் கொண்டவர் நம்மில் எத்தனை பேர்? சிந்திப்போம். ஜெபம். நீதிக்காக தன்னையே தந்த நேச இயேசுவே, எம் குற்றங்களை மறைக்க பிறரை குற்றவாளி என தீர்ப்பிடும் மனநிலையை மாற்ற வரம் தாரும். அநீதியை எதிர்த்து போராடும் ஆற்றலையும் துணிவையும் எங்களுக்கு தாரும். ஆமென்.